தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ நம்ம திருவாசகத்தில் திருப்பொற்சுண்ணம் அப்படின்ற இடத்துல இருக்கோம். இது 9ஆம் பகுதியாக வருது. ஆனந்த மனோலயம் அப்படின்றது தில்லையில் அருளப்பெற்ற பாசுரம். இதோட முதல் பாடலை மட்டும் நம்ம பார்த்தோம். இப்போ இது 2வது பாடல். பூயியல் வார்சடை எம்பிரார்க்கு பொன் திருச்சுண்ணம் இடிக்க வேண்டும், மாவின் வடுவகிர் அன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்து உடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்டர் புறம் நிலாமே, குனிமின் தொழுமின் எம்கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மை ஆள செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே. அதாவது சுண்ணம்ன்றத நம்ம முதல் பாடல்லே பார்த்தோம். பலவிதமான வாசனை மணற்பொருட்களை ஒன்றாக இடித்து செய்யப்படக்கூடியது பொற்சுண்ணம். இது பொன் போன்ற நிறத்தை இடுறதுனால, பொண்ணும் கொஞ்சமாக இதில் சேர்க்கப்படுறதுனால இதுக்கு அந்த பேர் வந்திருக்கு. இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க? அழகு வாய்ந்த நீண்ட ஜடையுடைய எம்பிரானுக்கு நயமான கதம்ப பொடி நம்ம இடிக்கணும். பூயியல் வார்சடை எம்பிராருக்கு, அந்த சடை கொஞ்சமாலாம் இல்லை, அது விரித்த கூந்தலாக இருக்குது சுவாமிக்கு, அதனால் அவருக்கு நம்ம கதம்ப பொடி இடிக்கணும். மாம்பிஞ்சின் பிளவ ஒத்த கண்களை உடைய ஈர் வாங்க, மாவின் வடு வகீர், மாவடுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அதே வார்த்தை தான் இங்கேயும் வருது. மாவின் வடு வகீர், மாவினுடைய வடு தான், அதாவது அது பெருத்த மாம்பழம் இல்லை, வடு மாதிரி இருக்கக்கூடிய கண்கள் படைத்தவனுக்கு நம்ம இடிப்போம். வாங்க எம்மோட சேர்ந்து பாடுங்க. கூவுமின் தொண்டர் புறம் நிலாமே, தொண்டர்கள் வெளியே காத்திருக்காதபடி அவளை அழைச்சிக்கோங்க. குனிமின் தொழுமின் எம்கோன் எம் கூத்தன், நீங்கள் கூத்தாடுங்க, போற்றுங்க. எம் இறைவனை எம் கூத்தனமான சிவபெருமான் தேவியின் தானுமாய் எழுந்தருளி எம் ஆளும் பொருட்டு செம்பொன் நிறமுள்ள கதம்ப பொடிய நம்ம இடிப்போம் வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த 2வது பாடல். அடுத்த 3ஆம் பாடல். சுந்தரம் நீரணிந்தும் மொழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டியெங்கும் எழில் சுடர் வைத்து கொடி எடுமின் அந்தரர் கோணயன் தன்பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை எம் தரம் ஆள் உமையாள் கொழுனர்க்கு ஏய்ந்த பொன் சுண்ணம் இடித்து நாமே. அப்போ அழகான திருநீர், அதாவது சுந்தரம் நீர், அந்த திருநீரே அவ்வளோ அழகாக இருக்குது, சுந்தரமாக இருக்குது. சுவாமியே சுந்தரம் தானே, சுந்தரேஸ்வரர் தானே. அதே மாதிரி தரையை மெழுகி புனிதமான பொற்பொடிகளை செதறி நவதானியங்களை பரப்பி இந்திரனது கற்பக விரக்ஷத்தை நாட்டி, இந்திரன் கற்பகம் நாட்டி எல்லா இடங்கள்லையும் அழகான தீபங்களை ஏற்றி வச்சு ரிஷப கொடியை ஒசத்தி வைங்க. இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் தலைவன், விஷ்ணுவுக்கும் நாயகன், முருகனுக்கும் தந்தை, எம்போன்ற வாழ ஆண்டருளக்கூடிய உமாதேவிக்கு கணவன், இத்தகைய உமையாள் கொழுனர்க்கு ஏய்ந்த பொற்சின்னம் இடித்து நாமே. இத்தகைய பரமனுக்கு நம்ம பொருந்தி பொற்சின்னம் இடிப்போம் அப்படின்னு சொல்கிறது இந்த 3வது பாடல். அடுத்து 4ஆம் பாடல். காசு அணிமின்கள் உலக்க எல்லாம் காம்பு அணிமின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசம் வனையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்து நாமே. உலக்கைகளுக்கு மணி வடம் கட்டுங்க, உரலுக்கு பட்டாடு சுத்துங்க. ஏன்னா அது சுவாமிக்கு இடிக்க போகிறது, அது லேசான விஷயம் இல்லை. அன்புள்ள அடியார்களை நிலைத்திருந்து வாழ்கன்னு வாழ்த்துங்க. உலகமெல்லாம் புகழற அந்த திருஹேகம்பனுடைய திருக்கோயிலை புகழ்ந்து பாடுங்க. நம்ம பாச வினைகளை களைஞ்சு நின்று, பாசம் வினையை பறித்து நின்று பாடிண்டே பொற்சுண்ணம் இடிப்போம்னு வருது இந்த 4வது பாடல். அடுத்து 5வது பாடல். அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லது எடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்த வில்லி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி முறுவல் செவ்வாயினீர் முக்கண் அப்பற்கு ஆடி பொற்சுண்ணம் இடித்து நாமே. அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் குடவிளக்கு ஏந்துவார்களே இல்லாமல் அவளுக்கு வேறான இந்திரனும் முணுமுணுக்கிற இதர தேவர்களும் நமக்கு பின்னதாக இல்லை, முன்ன விளக்கு ஏந்தி நம்ம இடம் தர மாட்டோம். ஏன்னா அடியார்கள் தான் சுவாமிக்கு முதலிடம்.
ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட முப்புரங்கள் எய்த வில்லையுடைய திருஏகம்பனுடையமான சிவபெருமானுடைய செம்பொன்னாலான கோயிலை நம்ம பாடுவோம். புன்சிரிப்பு திகழரும் சிவந்த வாயுடைய வனிதைகள் 3 கண்களை உடைய நம்ம அப்பன் ஆடுதற்கு நம்ம பொற்சுண்ணம் இடிப்போம். அப்போ அந்த முக்கண்ணனுக்கு தான் நம்ம இடிக்க போகிறோன்றத சொல்லி முடிக்கிறாங்க. எப்படி? முக்கண் பற்காட பொற்சுண்ணம் இடித்து நாமே. இதோட நம்ம 5 பாடல்கள் திருப்பொற் சுண்ணத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய்.